வணக்கம். நான் உங்கள் ஜெயவர்மன் ராஜமன்கொண்டார் நிறுவன தலைவர் கள்ளரெழுச்சி கழகம். இன்றைய நாள் நம்முடைய கள்ள இனத்திற்கான ஒரு தியாகத்தின் அடையாள நாள். அதாவது பெருங்காமநல்லூரில் நடந்த இந்த கைரேக சட்டத்திற்கு எதிராக, குற்ற பரம்பரை சட்டத்திற்கு எதிராக நம்முடைய இனத்தை சார்ந்தவர்கள் போராடிய போராட்டத்தின் விளைவில் ஒரு 17 பேர் ஆங்கிலேயனுடைய துப்பாக்கி குண்டுகளுக்கு வீர மரணமடைந்த நாள். வீரத்திற்கும் தியாகத்திற்கும் என்றுமே குறைவில்லாத ஒரு குணத்தை, ஒரு பாரம்பரியத்தை, ஒரு மரபை கொண்டிருக்கும் கள்ளரினமாகிய நாம் ஏன் இந்த நாளை மிகவும் முக்கியமான நாளாக நாம் நினைவு கூறுகிறோம்? நாம் செய்யாத தியாகம் அல்ல, நம்முடைய முன்னோர்கள் முடித்திராத வீரம் அல்ல. ஆனாலும் இந்த நாள் முக்கியமாக நம்மால் நினைவு கூறப்படுகிறது, கொண்டாடப்படுகிறது. காரணம், அதற்கு முன்பாக மன்னருடைய ஆட்சியின் பொழுது நாம் எல்லாரும் மன்னர்களாக இருந்தோம், தளபதிகளாக இருந்தோம், போரிலே சண்டையிட்டோம், அது வேறு. ஆனால் இந்த நாட்டிற்கு சம்பந்தமில்லாத ஒரு வெளி மண்ணை சார்ந்த ஒருவன் கடல் தாண்டி 6000 கிலோமீட்டருக்கு அப்பால் வந்து நம்முடைய உரிமைகளையும் நம்முடைய உடைமைகளையும் அவன் பறித்து கொண்டு களவாடி கொண்டு நம்மை இயங்க விடாமல் அடக்க நினைக்கிறான் என்று வரும் பொழுது, கிட்டத்தட்ட இந்த பகுதியிலே 98 சாதிகள் அந்த குற்ற பரம்பரை சட்டத்திலே இருந்தாலும் கள்ளரினம் என்கிற ஒரு மாபெரும் வீரத்தின் விளைநிலமாகிய இனம்தான் சண்டையிட்டு ஒரு 17 பேரை அந்த வீரத்திற்காக, தன்னுடைய உரிமைகளும் மீறப்படும் பொழுது, தாம் அடக்குமுறைக்கு உட்படுத்தப்படும் பொழுது அந்த அடக்குமுறைக்கு உட்படாத குணத்தையும் மரபையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் கொண்ட இந்த இனம் மாத்திரம் திமிரு எழுந்தது. நீங்கள் அந்த வரலாற்றை படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த துப்பாக்கியால் சுடுவதற்கான அனுமதியை பெற்றவுடன் துப்பாக்கியை தூக்கி கொண்டு துப்பாக்கி குண்டு துப்பாக்கியிலிருந்து வெளியேறக்கூடியதான ஒரு எச்சரிக்கையை விட்ட மாத்திரத்தில் நீங்கள் அந்த வரலாற்றை கவனிக்க வேண்டும். துப்பாக்கியினுடைய முனையிலிருந்து துப்பாக்கி குண்டு வெளியேறி அந்த சத்தம் கேட்ட மாத்திரத்தில் அங்க இருக்கக்கூடிய கள்ளர்கள் திமிரி எழுந்து அந்த துப்பாக்கிக்கும் துப்பாக்கி ரவைகளுக்கும் எதிராய் போனார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. இது ஏன் அந்த இனத்துக்கு மட்டும் ஏனடா இந்த குணம்? துப்பாக்கி என்பது தெரியும், வெள்ளையர்கள் என்பது தெரியும், அவர்களுடைய அதிகாரம் என்பது புரியும், அவர்களுடைய மிகப்பெரிய அடக்குமுறை என்பதை கண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அடக்கப்படுகிறோம் என்று கண்ணுக்கு எதிராய் பார்க்கும் பொழுது தன்னையும் அறியாமல் எழுப்பிச் செல்கிறான் அல்லவா? அந்த மரபு, அந்த பண்பாடு, அந்த குணம், அதுதான் அவன்தான் கள்ளன். அதுதான் கள்ளகணத்தின் மிக சிறப்பான குணம். இன்றைக்கு இந்த இந்தியாவினுடைய காவல்துறையும், இந்த இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறையும், இராணுவமும், போலீஸ் துறையும் இன்றைக்கு இந்த கள்ளக்குடிகளை பெரும்பாலும் பயன்படுத்தி இருக்க வேண்டும். அதை அவர்கள் விட்டுவிட்டார்கள். ஆனால் வரும் காலங்களில் அரசியல் எழுச்சியின் மூலமாக இந்த இடங்களை எல்லாம் நம்முடைய கள்ளக்குடிகள் நிரப்ப வேண்டும். அதற்காகத்தான் நாம் கள்ள எழுச்சி கழகத்தின் மூலமாக பல காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இன்றைய நாளிலே என் அருமை கள்ளகணமே, உங்களை சந்திக்க வேண்டும் என்று இந்த காணொளியின் மூலமாக நினைத்ததற்கு ஒரு மிக முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால், வரலாறு என்பது நமக்கு மாத்திரமல்ல, எல்லா இனங்களுக்கும் எல்லா சாதிகளுக்கும் மிக முக்கியமானது. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே வரலாறு இல்லாதவர்கள் புதிய வரலாறுகளை படைக்க முயற்சி செய்கிறார்கள். ஆனால் மிகப்பெரிய வரலாறை கொண்டிருக்கிற நாமோ நம்முடைய வரலாறை முழுமையாய் தெரியாமல், அந்த வரலாற்றிலே நாம் முழுமையான தெளிவையும் அடையாமல், அந்த வரலாற்றின் ஆழம், அகலம், நீளம், உயரம் இவை என்ன என்பதை நாம் கண்டுகொள்ளாமல், நாம் யார் என்பதே தெரியாமல் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதனால்தான் அரசியல்வாதிகளை எதிர்த்து நமக்கு கேள்வி கேட்பதில்லை, கேள்வி கேட்ப தெரிவதில்லை, என்ன கேள்வியை கேட்க வேண்டும் என்று புரிவதில்லை. நான் சொன்ன பார்த்தீங்களா, இவ்வளவு வீரக்குடிகளாகி எங்களுக்கு நீங்கள் ஏன் காவல்துறையிலே எங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு அளிக்க கூடாது? விசேஷித்த வாய்ப்பு ஏன் நீங்கள் அளிக்கக்கூடாது? இராணுவத்திலே விசேஷித்த வாய்ப்பு ஏன் நீங்கள் அளிக்கக்கூடாது? இந்த காடுகளை பாதுகாக்கக்கூடிய அந்த IFS, அந்த IAS இவற்றிலே எங்களுக்கு ஏன் நீங்கள் வாய்ப்புகளை சிறப்பு வாய்ப்புகளை தரக்கூடாது? கேட்க முடியல. ஏன் கேட்க முடியல அப்படின்னா, நம்முடைய இனத்தினுடைய குணத்தை நாமே இன்றும் சரியாய் புரிந்து கொள்ளவில்லை. அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம். இப்ப இந்த குற்ற பரம்பரைன்னு சொல்றாங்களே, இந்த குற்ற பரம்பரை அப்படின்னு சொன்னா அது என்னமோ பெரிய ஒரு கெட்ட வார்த்தை, அது ஒரு பெரிய ஒரு குறைவான ஒரு வார்த்தைன்னு நினைக்கிறாங்க. ராமநாதபுரத்துல இருந்து ஒருத்தர் சொல்லி, இந்த ராமநாதபுர அகம்படியர் அப்படின்னு போட்டு அவர் சொல்றாரு, அகம்படியர்களாகிய நாங்கள் குற்ற பரம்பரை சட்டத்துல இல்ல. ஓ, இல்ல அப்படின்னா சொல்லுங்க. குற்றப்பரம்பரை சட்டத்தில் இல்லை அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப சுத்தமான அப்படியா? நீங்க அந்த கணக்குல
தான் அவர் போட்டிருக்காரு. நாங்க அந்த குற்றப்பரம்பரை சட்டத்துல இல்ல, அதுல சேகுவைன்னு போட்டிருக்கிறது அம்பலக்காரர்களை குறிக்கும். அம்பலக்காரருங்கிறது கலர்ல ஒரு பட்டம். அம்பலக்காரர் அதாவது வளையர், அம்பலக்காரர் இருக்காங்கல்ல, நான் உங்களுக்கு புரியறதுக்காக வளையர்னு சொன்னேன். ஆமா, இதுல இந்த அம்பலக்காரர்ல இருக்கக்கூடிய பட்டம் சேகுவன்னு நாங்க இல்ல அப்படின்னு சொல்றேன். இதுல என்ன ஒரு பெரிய மதிப்பு, இதுல என்ன புகழ் உங்களுக்கு? எனக்கு தெரியல. ஏன்னா அந்த குற்றப்பரம்பரை சட்டம்னா என்ன, அந்த குற்றப்பரம்பரை சட்டம் எதற்காக தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டது, அது எங்க, அந்த குற்றப்பரம்பரை சட்டம் இந்தியாவில் எங்க முதல்ல வந்தது, எதுக்காக வந்தது, இந்த வரலாறுல தெரியல. தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த குற்றப்பரம்பரை சட்டம் யார் மீது போடப்பட்டதோ அவர்களை மதிக்கத்தான் செய்வார்களே தவிர குறைத்து நினைக்க மாட்டாங்க. இப்ப நான் சொல்ல போற இந்த விஷயம் ஒரு நீண்ட விடயமாக இருக்கிறதுனால ஒரு பகுதியாக இது வரும். இப்போது முதல் பகுதியில் என்ன சொல்ல வேண்டுமோ அதை நான் சொல்லுகிறேன். முதலாவது, இந்த சட்டம் இந்த குற்றப்பரம்பரை சட்டம் என்கிற சட்டம் இயற்றுவதற்கு அடிப்படை காரணம் யார்? இந்த சட்டம் இயற்றுவதற்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, அடிப்படை காரணம் யார், இந்த சட்டம் எதற்காக இயற்றப்பட்டது, பிறகு இந்த சட்டம் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது, இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இப்ப முதல்ல இந்த சட்டம் எதற்காக இயற்றப்பட்டது, அதுதான் முதல் புள்ளி. இந்த சட்டம் ஏன் இயற்ற வேணும், இந்த சட்டம் இயற்றுவதற்கான காரணம் என்ன? இதான் கிட்டத்தட்ட 1830 ஆமா, வில்லியம் ஸ்லீமேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிலேயர் பதவிக்காக, ஆங்கிலேயர் இந்த இந்திய நாட்டிலே ஒரு பதவியை வகிப்பதற்காக அவர் அங்கிருந்து இங்கு வருகிறார். இந்த வில்லியம் ஸ்லீமேன் என்பவர் தான் பத்திரிகைகள் மூலமாகவும் புத்தகங்கள் மூலமாகவும் ஒரு கொள்ளை கூட்டம் இந்த இந்தியாவில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொண்டவுடனே இந்த கொள்ளை கூட்டத்தை எப்படியாவது அடக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார். ஆனால் முடிவு செய்த இந்த ஸ்லீமேன் ஒரு தவறு பண்றாங்க. என்ன தவறு பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு கொள்ளை கூட்டம் இருக்கிறது, அந்த கொள்ளை கூட்டம் கொள்ளையை மட்டும் செய்வதில்லை, கொலையை செய்துவிட்டு கொள்ளையடிக்கிறது. அதாவது கொள்ளையடித்தா பரவாயில்ல, ஆனால் எங்கே கொள்ளை நடக்கிறதோ அந்த கொள்ளையை அடிக்க முடியாமல் தடையா இருக்கக்கூடிய உரிமையாளர்களை கொல்லுகிறது இந்த கூட்டம். அப்ப என்ன செய்யணும், ஒரு பாதுகாப்பு அதிகாரி இல்ல ஒரு சட்டத்தை செயல்படுத்தக்கூடியவர்கள், ஒரு சட்ட பரிபாலனம் செய்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் குற்றத்தை தடுக்க வேண்டும். அந்த குற்றத்தை செய்யக்கூடிய நபர் ஏன் இந்த குற்றத்தை செய்கிறார் என்பதை முதலாவது கண்டுபிடிக்க வேண்டும். அந்த நபருக்கு என்ன செய்தால் இந்த குற்றத்தை அவர் செய்யாமல் இருப்பார் என்கிற வழியை தேட வேண்டும். இது மூணையும் நீங்க செய்யலன்னு வச்சுக்கிட்டீங்களேன், நீங்க எந்த குற்றத்தையுமே என்ன செய்ய முடியாது, தீர்க்க முடியாது. எந்த குற்றத்துக்குமே நிரந்தர தீர்வை எங்குமே கொண்டு வர முடியாது. இந்த ஸ்லீமேனுக்கு அதுக்கான அவகாசமும் இல்லை, அதுக்கான ஒரு கருணை உள்ளமும் இல்லை, அதுக்கு அவர் தாமதிக்கவும் யோசிக்கல. உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, யார கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, தக்கர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குழு இருந்தாங்க. நீங்க கவனிக்கணும், தக்கர்கள்னு ஒரு குழு. அந்த குழுவுல ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவர்கள், குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்கள் இல்லை, எல்லோரும் இருந்தார்கள். ஆனா அந்த குழு எங்க உருவாச்சுன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அந்த உருவான இடம் எங்கன்னா பாரசீகம். அது எப்படி உருவாச்சுன்னு நான் இன்னொரு காணொலியில சொல்றேன். பாரசீகம், இப்ப சொல்றத கவனிங்க. பாரசீகம் அங்கிருந்து வந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ட்ரைப்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த ட்ரைப்ஸ், அந்த குழு இந்தியாவுக்குள்ள வராங்க. இந்தியாவுக்குள்ள அவங்க அப்படியே பரவுறாங்க. ஆனா முதல்ல இப்ப நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எந்த குழுவும் எந்த இனமும் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு காரியத்தை செய்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு பின்பாக ஒரு நம்பிக்கை இருக்கும். ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், யாரா இருந்தாலும் சரிங்க, ஒரு விஷயத்தை அவங்க செய்யறாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், ஒரு காரியத்தை செய்யறாங்க, இல்ல ஒரு பெரிய கொள்கையை வடிவமைச்சு அதை போறாங்க அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன், என்ன இருந்தாலும் சரி அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையின் கருதான் அந்த செயலாக்கத்தை அவர்களுக்கு கொடுக்கும். யாரா இருந்தாலும் சரி, அந்த நம்பிக்கையின் கருதான் அடிப்படை. அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ஸ்லீமேன் தவறிட்டார். அதை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல சரி பண்ணியிருந்தா இந்த குழுவை இந்த சட்டமே வந்திருக்க, அந்த இடத்துல சரி பண்ணி சட்டமே வந்திருக்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஸ்லாமியர்கள்ல பல பிரிவு அதை விட்டுருங்க, ஆனால் இஸ்லாமியர்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய ஒரு அந்த குறைஷின்னு சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய அந்த தலைவர்கள் அந்த குறைசி இனத்துல தான் வரணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஒன்று, ஒரு கருத்தியல் ஒன்று அவங்ககிட்ட இருக்கு. இதுல 4வது இமாமா ஒருத்தர் வர. அவர் யாருன்னு சொன்னா, இந்த முகமது நபி அவர்களுடைய மருமகன். அவர் பேரு அலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இந்த அலி என்பவர் அந்த முகமது அலி இருக்கார் பார்த்தீங்களா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய மகள் ஃபாத்திமாவுடைய கணவர்.
இப்ப இவர் வந்து அந்த குறைஷி இனத்துல வந்தவர் இல்லை அப்படின்றதுனால இவர் என்ன செய்யறாங்க, இவரை வந்து இமாமா வைக்க கூடாதுன்னு ஒரு பிரச்சனை வருது. அப்படி வரும்பொழுது இவரை பின்பற்றுறாங்க பாத்தீங்களா, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மருமகனை பின்பற்றக்கூடிய குழு இருக்குல்ல, அந்த குழுக்கெல்லாம் ஷியா அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ஆமா, அந்த முகமது அந்த அலி அவர்களை பின்பற்றக்கூடிய அந்த குழு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த குழுவிலேருந்து பாரசீக நாட்டிலிருந்து வந்தவர்கள் தான் இந்த தக்கர்கள் என்கிற அடிப்படை. அதுக்கப்புறம் அந்த தக்கர்கள் குழுல சீக்கியர்கள் சேர்ந்தாங்க, பெரும்பாலான இந்துக்கள் சேர்ந்தாங்க, அது அடுத்தது. ஆனால் அந்த தக்கர்களுடைய ஆரம்பம் அப்படிங்கிறது பாரசீகத்திலிருந்து வந்த இந்த இஸ்லாமியர்களுடைய இந்த ஷியா அப்படிங்கிற பிரிவிலிருந்து வந்த ஒரு குழு. அதாவது அலி அவருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகமது நபி அவர்களுடைய மருமகனை பின்பற்றக்கூடிய குழுவிலிருந்து வந்த ஒரு குழுவினர். அது என்னங்கிறத பின்னாடி நம்ம அடுத்த காணொளிகள்ல பார்க்கலாம். இந்த குழுவினர் என்ன செஞ்சாங்க, சங்கேத பாஷைகள் வச்சிருந்தாங்க. அடுத்தது இவங்களுக்கு வந்து சட்டதிட்டங்கள் எல்லாம் உண்டு, நிமித்தம் பார்ப்பாங்க, சடங்குகள் எல்லாம் உண்டு. ஆனா இவங்களுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா, அதைத்தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். இவங்க நம்பிக்கை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க, அதாவது இந்த உலகத்தை அழிப்பதற்கு ஒரு ருத் பிஜ்தானா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அரக்கம் தான். அந்த அரக்கனை யாராலையுமே ஒன்றும் செய்ய முடியல. மக்கள் எல்லாம் என்ன செஞ்சான், விழுங்கிக்கிட்டே இருந்தான். அப்படி விழுங்கிட்டு இருந்தப்ப அவனுடைய முழங்கால் அளவு தான் கடலே இருந்துச்சு. கடலுடைய நடுக்கடல்ல அவன் என்னன்னு வச்சுக்கிட்டுங்களேன், அந்த கடலே அவன் முழங்கால் அளவு தான் இருக்குமா. அவ்வளவு பெரிய அரக்கன் அவன். அப்ப அந்த அரக்கனை அழிக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ஃபாத்திமா என்ன பண்றாங்க, அவங்க வந்து அழிக்கிறதுக்கு அந்த அரக்கனை வெட்டுறாங்க. அந்த அரக்கனை வெட்ட அந்த அரக்கனுடைய ரத்தம் எங்கெல்லாம் தெளிக்குதோ அந்த இடத்துல எல்லாம் அந்த அரக்கன் மாதிரியே புது புது அரக்கர்கள் உருவாகிறது மட்டுமில்ல, வெட்ட அந்த அரக்கன் பிழைத்து கொண்டே இருக்கிறான். இப்ப இவனை என்னதான் செய்யறது அப்படின்னு திகச்சு போயிருக்கும் பொழுது அவங்க ஒரு தன்னுடைய சீடர்கள்லாம் கூப்பிட்டு அந்த சீடர்கள் கையில ஒரு சுருக்கு கைவை கொடுக்குறாங்க. அவங்க ஒரு திட்டம் போட்டு ஒரு சுருக்கு கைவை கொடுக்குறாங்க. இந்த சுருக்கு கைத்தை எல்லாருடைய அந்த இருக்கக்கூடிய அந்த ரத்தத்துல உருவான அந்த அரக்கர்களுடைய கழுத்துல போட்டு அவங்க சீடர்கள்லாம் இழுக்கும் பொழுது ரத்தம் சிந்தாம அவங்க சாகுறாங்க. இப்படி அந்த அரக்கர் கூட்டத்தையும் அந்த அரக்கனையும் அழித்த பிறகு அந்த ஃபாத்திமா என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த சுருக்கு கைத்தை அவங்கள்ட்ட கொடுத்து வாழ்வதற்கான வழியை அவர்கள் வகுத்து கொடுத்தார்கள். இது ஒரு கருத்தியல். இது கதை அப்படின்னு சொல்ல நான் விரும்பல. ஏன்னா இது அவர்களின் நம்பிக்கை. யாருடைய நம்பிக்கையையும் உழைக்க கூடாது என்பதிலே கள்ளர் எழுச்சி கழகம் ஜாக்கிரதையுடன் இருக்கிறது. ஏன்னா அதை மதிக்க வேண்டிய கடமை எல்லோருக்கும் உண்டு. இது அவர்களுடைய கருத்தியல். இந்த கருத்தியலின் நம்பிக்கையில் அந்த ஃபாத்திமான்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்களத்தான் இவங்க வணங்குறாங்க. ஆனா என்ன உருவத்துல வணங்குறாங்க தெரியுமா, காளி உருவத்தில் வணங்குகிறார்கள். இந்த தக்கர்களுடைய தெய்வம் காளி. இந்து முஸ்லிம் சண்டை போட்டுருக்காங்க. இந்த தக்கர்கள் வணங்குகிறது காளி. அதுக்கு உங்களுக்கு இஸ்லாமியர்களும் காளியை வணங்குவார்கள். இந்த தக்கர்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் காளியைத்தான் வணங்குவார்கள், இந்துக்களும் காளியைத்தான் வணங்குவார்கள், சீக்கியர்களும் காளியைத்தான் வணங்குவார்கள். யார் தக்கராய் மாறினாலும் அவர்களுக்கு தெய்வம் காளி. அவங்க என்ன சொல்றாங்க, எங்க ஃபாத்திமா அம்மா தான் இந்த காளியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி வணங்குறாங்க. இப்ப பாத்தீங்களா எங்க இந்து முஸ்லீம் ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த தக்கர்களை அடக்க முடியல. ஏன் அடக்க முடியல, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலகட்டங்கள்ல நிறைய தூரமா வழிப்பிரயாணம் பண்ணுவாங்க. அதாவது கோயில்களுக்கு போறது, பண பரிமாற்றங்கள்லாம் இப்போ கையில எடுத்துட்டு போக முடியும், வங்கிகள் இல்லைல்ல, பரிமாற்றங்கள், பண பரிமாற்றங்கள், அப்புறம் இந்த கல்யாண கோஷ்டிகள் போகிறது, அப்புறம் வியாபாரிகள் இப்படிலாம் போகும்பொழுது இவங்க கூட இவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, வியாபாரிகள் மாதிரியே போவாங்க. இவங்களை வந்து நீங்க கண்டே பிடிக்க முடியாது. அது மட்டும் இல்ல, அவங்க வந்து ஒற்றர்கள் வச்சிருப்பாங்க. அந்த ஒற்றர்கள் வந்து அழகா செய்தியை சொல்லிட்டு அப்படியே போயிடுவாங்க. ஆமா, இவங்க அந்த போகக்கூடிய கோஷ்டியோட இவங்க நல்லவங்க மாதிரி போய் அவங்க எங்க இவங்க அங்க அந்த பாதை இருக்கு பாத்தீங்களா, நடந்து போகக்கூடிய பாதை, நீண்ட பயணம் தானே. அங்க சில ஏரியாக்களை இவங்க வச்சிருப்பாங்க, பகுதிகளை. அந்த பகுதிகிட்ட வந்தவன அப்படி சாப்பிட்ற மாதிரி உட்காரும் போதோ இல்ல அவங்க போய் ஒதுங்கக்கூடிய இடங்கள்லயோ இவங்க நல்ல பழகி நல்ல பேர் வாங்கிக்கிறாங்கல்ல, இவங்களை அப்படியே போய் அவங்கள்ட்ட ஒதுங்குவாங்க. ஒதுங்கும் போது அவங்க அதிகமான அந்த பிராக்டிஸ், அதாவது பயிற்சி எடுத்தவங்க, அவங்க நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது, அவ்வளவு பயிற்சி எடுத்தவங்க. அவங்க ஒரு ரகசியமான ஒரு மொழி வச்சிருக்காங்க. என்னன்னா தம்பாக்கோ லாவ் அப்படின்னு ஒரு சத்தம், அதுக்கு பேரு மரண சத்தம், மரண ஒளி. கரெக்டா அந்த வாய்ப்பு வந்த உடனே தம்பாக்கோ லாவ் அப்படின்னு அதுல உள்ள ஒரு தலைவன் ஒரு சத்தம் கொடுப்பான். கொடுத்த உடனே அந்த கை வைக்கல, சுருக்கு கை, சும்மா ஒரு சின்ன சுருக்கு கை மாதிரி, ஒரு சின்ன கயிறு மாதிரி தான் வச்சிருப்பாங்க. அப்படி போட்டா அப்படி கழுத்து சுத்திக்கும். அந்த கை அந்த மாதிரி அந்த கை அப்படி போட்டா அப்படியே கழுத்து சுத்திக்கும். கழுத்தை சுத்தி அப்படி இழுப்பாங்க. இழுக்கும் பொழுது இதை செய்யும் பொழுது இதற்கு முன்பாகவே தயாரா பின்னாடி ஒரு தக்காக வந்துடுவாங்க. அவர் டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அந்த ஆளை அப்படியே உடம்ப பிடிச்சி இப்படி இழுப்பாங்க. அதை எதுக்கு கைத்தை போடுறாங்க, அவங்க இப்படி இருக்கு, அவர் உடம்ப பிடிச்சி அப்படி இருக்கு, அப்படியே உயிருக்கு.
அப்படி உயிர் பெறும். இப்படி கொலை பண்ணிட்டு அப்படியே பொருளை எடுத்துருவாங்க. எப்படி தெரியுமா புதைப்பாங்க? அப்படியே குழி நோண்டி அப்படியே நிக்க வச்சு எவ்வளவு பணமா இருந்தாலும் புதைச்சி போடுவாங்க. கிட்டத்தட்ட 800 வருடங்கள் இந்தியாவில் அவங்க தொழில் பண்ணியிருக்காங்க. அதாவது கின்னஸ் ரெக்கார்ட் சொல்லுது 20 லட்சம் பேர்களை அவர்கள் கொண்டு, ரெக்கார்ட்ல 20 லட்சம் பேர்களை அவங்க கொண்டு இருக்காங்க. இதுல நதிநீர் தக்கர்கள் ஒரு கும்பல், அவங்க குறிப்பிட்ட ஒரு 200-300 பேர் தான் நதிநீர் தக்கர்கள் ஒரு கும்பல், அவங்க வேற இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த மரண ஒளி அது வித்தியாசப்படும். இந்த அலி இப்னு அபிதாலிப், இந்த அலி இப்னு அபிதாலிப் இவர் தான் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகன், ஃபாத்திமா அவர்களுடைய கணவர். இவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் ஷியா இஸ்லாமியர்கள். அதுல இருந்து வந்து ஒரு குழு, அந்த பழங்குடியினர், அவங்க இந்தியாவுக்குள்ள வந்து அவங்க கிட்டே இருந்து பெருகினது அந்த தக்கர் அப்படிங்கக்கூடிய குழு. இவங்களை 1930-35க்குள்ள ஒரு 3000 to 5000 நினைக்கிறேன், என் நினைவு சரியா இருக்குமே, ஆனால் 3000 to 5000 தக்கர்களை நசுக்கிட்டார் ஸ்லீமன். கிட்டத்தட்ட அந்த சட்டம் எப்போ வந்துச்சு? 1871 தான் அந்த சட்டத்தை போடுறாங்க. ஆனா அந்த சட்டம் வருவதற்குள்ளாகவே தக்கர்களை நெருக்கி அவர் நசுக்கிட்டாரு. நெருக்கி தக்கர்களை ஒழிச்சிட்டாரு. அப்படி இருந்து தக்கர்களை எப்படி ஒழிச்சாங்க? தக்கர்களை கைது பண்ணி அவங்க வாயில செய்தி எடுத்ததான் அவங்களை ஒழிக்க முடிஞ்சது. அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். இந்த தக்கர்களை ஒழிச்சிட்டா கூட பாருங்க, இந்த தக்கருடைய அடுத்த தலைமுறையில எந்த தலைமுறையிலுமே தக்கர்கள் வரக்கூடாது. அதுக்கு என்ன செய்யலாம்? அவங்களுக்கு கல்வி கொடுக்கலாம். அவங்களுக்கு இந்த இப்ப நம்ம சொன்னோம்ல ஃபாத்திமா, அந்த ஒரு அவங்களுடைய ஒரு கருத்தியல் ஒன்று இருக்குல்ல, அந்த ருப்து பிக்ஸ்தானான்ற ஒரு அரக்கனை அழிச்ச கருத்தியல் இருக்குல்ல, அதெல்லாம் கூப்பிட்டு அப்படியே இருந்தா கூட, இது உண்மையா இருந்தா கூட அந்த கைத்தை நீங்க நன்மைக்கு பயன்படுத்துங்க, தீமைக்கு பயன்படுத்தக்கூடாது. அவங்களுக்கு ஒரு கருத்தியலை உண்டு பண்ணி அவங்களுக்கு சம்பாதிப்பதற்கான நல்ல வாய்ப்புகளை கொடுத்து அவங்க என்ன செய்வாங்க? மக்களோட இருக்க மாட்டாங்க, தனியா காட்டுக்குள்ளதான் வசிப்பாங்க. நீங்க முதல்ல மக்களோடு கூட வந்து வசிங்க. மக்களோட வசித்தாதான் மக்கள் மேல உங்களுக்கு அன்பு உண்டாகும். அன்பு உண்டானதான் நீங்க அவங்களை கொல்லக்கூடாதுங்கிறது உண்டாகும். உங்களுக்கு வியாபாரத்தை நாங்க செஞ்சு தரோம் பண்ணா அந்த சமூகத்தை மாத்திடலாம். ஏன்னா அவங்களுக்கு சம்பாதிப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா புகழ் வந்துடும். புகழ் வந்தா சம்பாதிப்பதற்கு கௌரவம் வந்துடும். கௌரவம் வந்தா ஒரு புகழாக எல்லாரும் புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கௌரவத்தையும், அந்த நியாயமான புகழ், அநியாயமான புகழ் இல்ல, அந்த நல்ல கௌரவத்தையும், அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நன்மதிப்பை ருசிச்சுட்டாங்க அப்படின்னா, தப்பு பண்ணக்கூடாதுப்பா, நம்ம எல்லாரும் மதிக்கிறாங்க அப்படின்னு அந்த மரியாதைக்கும் கௌரவத்துக்கும் அந்த சமூகத்தினுடைய ஒரு புகழுக்கும் ஒரு பயம் வந்துடும். அப்ப என்ன செய்வாங்க? தவறுகள் செய்ய மாட்டாங்க. அப்படி சமூகத்தை திருத்தாம நீங்க பாருங்களேன், நம்முடைய ராஜராஜ கள்ளச்சோழ தேவர் இருக்கிறார்கள். நம்ம ராஜராஜ கள்ளச்சோழ தேவர் அவருடைய ஆட்சி காலத்துல கொலை செய்வங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? என்ன தண்டனை கொலை செய்வங்களுக்கு? சொல்லுங்க பாப்போம். கொலை செய்வங்களுக்கு என்ன தண்டனை? கொலை செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள கொண்டு போய் என்ன ஆயுள் தண்டனை அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்கள நேரம் கொண்டு போய் கோயில் இருக்கு பாத்தீங்களா, அந்த கோயில்ல கொண்டு போய் பணி செய்ய வச்சிருவாங்க. அவ்வளவுதான். அவர் காலையில 3 மணிக்கு தூங்கி எழுமணும். காலையில 3 மணிக்கு அவர் தூங்கி எழுந்த உடனே குளிக்கணும். குளிச்சு முழுவிட்டு நேரம் போய் பூஜை பண்ணணும். பூஜை பண்ணிட்டு திரும்ப அவர் போய் பூஜை புனஸ்காரம் செய்வதற்கான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த பூவெல்லாம் பறிச்சு கொண்டாந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு தேவாரம் பாடணும், திருவாசகம் பாடணும், இப்படி எல்லாம் பாடல்கள்லாம் பாடணும். 24 மணி நேரமும் தூங்குற நேரத்தை 12 மணி நேரம் தூங்க 12 மணி நேரமும் அந்த இறைவன் சன்னதியிலேயே இருக்கணும். யார் கூட அவர் பழக? எங்க சாப்பிடுறாரு? ஐயர் கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிடுறாரு, கோயில் கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிடுறாரு. யார் கூட பழகுறாரு? ஐயர் கூட பழகுறாரு. இன்னும் யார் கூட பழகுறாரு? அங்க இருக்கக்கூடிய கோயில் வரக்கூடிய பக்தர்களோட, ஆன்மீகவாதிகளோடு கூட பழகுறாரு. அப்படி இருக்கிறப்ப அவர் கொஞ்ச நாள்ல அவருடைய நேச்சர், அவருடைய சுபாவம் மாற ஆரம்பிக்கிறது. அப்படின்னா இந்த ஐயர்களை ராஜராஜ சோழன் ஏன் தேர்ந்தெடுத்தாங்க தெரியுமா? எல்லாரும் தப்பு தப்பா பேசிட்டு இருப்பாங்க. இந்த கள்ளச்சோழர்கள் கல்லையெல்லாம் அறிவாளிப்பா. ஏன் தெரியுமா ஐயர்களை தேர்ந்தெடுத்தாங்க? 3 விஷயம் சொல்ற கேளுங்க. 3 விஷயத்தான் வரலாறு சொல்லுது. 1, அவர்கள்ட்ட இருந்த வேத ஞானம். 2வது, அவர்கள்ட்ட இருந்த ஜோதிட அறிவு. 3வது, அவர்களுடைய சன்மார்க்க வாழ்க்கை. ஒரு பூச்சிக்கு கூட துரோகம் நினைக்க கூடாது சன்மார்க்க வாழ்க்கை. இப்படிப்பட்ட சன்மார்க்கவாதியோடு கூட இந்த கொலையாக வாழும் பொழுது அவனும் சன்மார்க்கனாய் மாறுகிறான். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, பூவோடு சேர்ந்த நாகம் மனம் பெறும். அந்த மாதிரி மாறான். அப்ப எப்ப அவன் 100க்கு 100 மாறி அவனுடைய வாழ்க்கையில முழு மாறுதல் தெரியுதோ அது வெளிப்படும். அப்பொழுது அவன் இந்த சமூகத்திலே எல்லோரோடும் சமமாய் வாழக்கூடிய அந்தஸ்தை பெறுகிறான். எவ்வளவு பெரிய அறிவாளி நம்முடைய பட்ட ராஜராஜ கள்ளச்சோழ தேவர். எப்பேற்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் நம்ம. எல்லாம் வரலாறு கல்லர்களே. இதெல்லாம் நீங்க படிக்கணும், எல்லாம் நீங்க தெரிந்து கொள்ளணும். நம்முடைய காணொலியை தயவு கூர்ந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்க நடை, உடை, பாவனை, பார்வை எல்லாம் மாறிடும். இந்த தக்கர்களை அழிப்பதற்காக உருவாக்கப்பட்டது அல்ல, இந்த தக்கர்களுடைய வம்சாவளியை அழிப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த சட்டம். இந்த சட்டத்தை தான் அதுக்கப்புறம் 1911 கொண்டு வந்தாங்க. எத்தனை வருஷம் கழிச்சு? கிட்டத்தட்ட 1971. அதுக்கப்புறம் 1911 கொண்டு வந்தாங்க. 1871. அதுக்கப்புறம் 1911 தான் இங்க கொண்டு வந்தாங்க.
நம்ம தமிழ்நாட்டுக்கு. ஆக இந்த சட்டம் தக்கர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக பெரும் கொலை செய்து கொள்ளையடிக்கிற ஒரு குழுவினுடைய வம்சம், அந்த வம்சமே அதுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு அவங்க எல்லாரையும் அந்த குற்ற பரம்பரை சட்டத்துக்குள்ளாக கொண்டு வந்து, அந்த சட்டம் என்ன தெரியுமா, எப்ப வேணாலும் அவங்க வீட்டை நீங்க சோதனையிடலாம், எப்ப வேணாலும் அவங்கள யார வேணா கைது பண்ணலாம், கைது பண்ணவங்களுக்கு பிணை கிடையாது, ஜாமீனே கிடையாது. அந்த கைது பண்ணவங்களை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு எப்ப விடணும்னு நினைக்குதோ அப்ப விடலாம் அரசு. அப்ப யார் மேலாம் அரசு சந்தேகப்படுகிறதோ, இப்போ ஒரு தக்கர் அவர் தப்பு பண்ணிட்டாரு, அவர் அரசு ஆயுத தண்டனை போட்டு இல்ல அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருச்சு, அவருக்கு ஒரு 4 பசங்க இருக்காங்க, அரசுக்கு சந்தேகம் வருது, 4 பசங்களுக்கு மேல போட்டுருவாங்க, அவ்வளவுதான். லைஃப் வரைக்கும் ஜெயில எடுக்க வேண்டியது. இல்ல சந்தேகப்படுறாங்க, கொண்டாந்து தூக்குல போட்டுருவாங்க, அவ்வளவுதான். எந்த சுய கௌரவமோ இல்ல அவர்கள் ஒவ்வொரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய எந்த உரிமையுமே கிடையாது. அப்படி அந்த இனத்துல தக்கர்கள் அப்படின்னு அந்த இஸ்லாமியர்கள் மாத்திரமல்ல, சீக்கியர்கள் இருந்தாங்க, இந்துக்கள் இருந்தாங்க, பலதரப்பட்ட சாதிகள் இருந்தாங்க. 233 சாதிகளை நம்ம சொல்றாங்க வட மாநிலங்கள். அந்த 233 சாதிகள்ல எந்த சாதிகளை நினைச்சாலும் சரி கொண்டாந்து இப்படி பல பழங்குடிகளை அழிச்சாங்க. இதுக்கு பேர் அழிச்சாங்க. என்றைக்கு ஒரு குற்றத்தை சரி பண்ண வேண்டும் என்று சொன்னால், குற்றத்தை சரி பண்ண தெரியாமல் குற்றவாளியையே அழிக்கிறார்களோ அது மிகப்பெரிய அநீதி, மிகப்பெரிய அநீதி. அது இயலாமை, அது அரசாளுபவரின் இயலாமை, அது அரசாட்சியின் இயலாமை. ராஜராஜ சோழன் அதை செய்யவில்லை. குற்றவாளியை அந்த குற்றத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு ஆன்மீகம் தான் சிறந்த வழி என்று நம்முடைய கள்ளச்சோழ தேவர் ராஜராஜன் அவர்கள் நம்பினார். சரி, இந்த குற்ற பரம்பரை சட்டம் இவர்களை அழிப்பதற்காக, இவர்களுடைய வம்சத்தை அழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த குற்ற பரம்பரை சட்டம் தான் பின்னாளில் அந்த சட்டம் எப்படி மாறியது, எதற்காக பயன்படுத்தப்பட்டதுங்கிறத வரக்கூடிய காணொலியில நம்ம பார்ப்போம். இப்போ ஒன்ன சொல்லி நான் முடிவு போறேன். என்ன முடிவு போறேன்னா, இந்த உலகத்துல எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. இந்த ஸ்லைமை, இந்த தக்கர்களை கண்மூடித்தனமாக கொண்டு அழித்தார் தெரியுமா? அதாவது தப்புகளை அழிக்காமல் அதை செய்தவரை அழிப்பது மிகப்பெரிய தவறு. நியாயத்தின் முன்பாகவும் தார்மீகத்தின் அடிப்படையிலும் மானுடவியலிலும் அது மிக பெரும் பாவம். அது என்ன ஆனது தெரியுமா? என்ன ஆனதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? அது என்ன ஆச்சு தெரியுமா? அவருக்கு ஒரு கடைசி காலம்னு கூட சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். அவர் இந்தியாவில் இருக்கும் பொழுதே ஒரு கை விளங்காமல் போனது, வேலை செய்ய முடியாமல் போனது. அவர் என்ன பண்றாங்க, அப்படியே கொண்டு போய் கப்பல்ல ஏற்றி நீங்க நாட்டுக்கு போயிடுங்க, நீங்க பிறந்த நாட்டுக்கு அனுப்புறாங்க. போய்கிட்டு இருக்கும் போது கப்பல்ல பாதி வழியிலேயே இறந்து போனார். சொந்த மண்ணுக்கு கூட அவரால் போக முடியல. அவர் அப்படியே தூக்கி எங்க போட்டாங்க, கடல்ல போட்டாங்க. மீன் திணிச்சு அவருடைய உடம்ப. இதை எதுக்கு நான் சொல்றேன்னா, குற்றம் செய்கிறார்களா, அந்த குற்றத்திற்கான தண்டனையை கொடுக்கலாம், அவர்கள் திருந்துவதற்கான வாய்ப்பை அளிக்கலாம். அப்படி எதுக்குமே இல்லாம ஒரு ஜென்மம் இருக்கு அப்படின்னா அது வேற. அது வந்து எதுலையுமே தள்ளுபட்ட கேஸ்ன்னு சொல்லுவாங்க, எதுலையுமே விதிவிலக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க, அது வேற. அதை விட்டுருங்க. மற்றபடி பொதுவாக எவ்வளவு பெண்கள், எவ்வளவு குழந்தைகள், எவ்வளவு நல்லவர்கள், எவ்வளவு அந்த தக்கர்களுடைய குடும்பத்தில் பிறந்தாலும், அந்த வம்சத்தில் பிறந்தாலும், அந்த சாதியில் பிறந்தாலும், அந்த வாசனையே இல்லாமல் இருந்தவர்கள் எவ்வளவு பேர் தெரியுமா அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு பேர் தெரியுமா அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் இதை விலாவாரியாக பேசுவோம். தொடர்ந்து நம்மோடு கூட இணைந்திருங்கள். அடுத்தடுத்த காணொலியை எதிர்பாருங்கள். நன்றி, வணக்கம்.